ஸோ வாட் டஸ் ஹேப்பன்னு தெரிஞ்சுக்கிறத விட ஒய் ஷுட் இட் ஹேப்பன் புரிஞ்சுக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இழந்தவங்கள மீட்க முடியாது, இருக்கிறவங்கள காப்பாற்றிக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 3 days முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் பண்ணிக்கங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் விஷ் பண்ண மாதிரியே 2026 உங்களோட ஃபேவரட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. எதர் இட் குட் பி டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே ஆர் என்டிகே, யாரோ ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ஃபேவரட் பொலிட்டிஷியன் வந்து 26 வின் பண்ணிட்டாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுமான்னு கேட்டோன்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம வீட்டில் அடுப்பங்கரையில் சோறுக்கு தீ எறியணும் அப்படின்னா நான் உழைக்கணும், என்னோட கார்டியன்ஸ் உழைக்கணும், என்னோட பேரண்ட்ஸ் உழைக்கணும், என்னோட அப்பா அம்மா உழைக்கணும். இல்லை அவங்களால முடியல அப்போ நான் உழைச்சாகணும். என் வீட்டில் அடுப்பு எறியணும் அப்படின்னா எந்த பொலிட்டிஷியனாலும் முடியாது, அது பாசிபிளும் இல்லை. அதுக்காக பாலிடிக்ஸ் வந்து முக்கியமானு கேட்டேன் அப்படின்னா உங்கள் உயிரை விட அது முக்கியம் இல்லை, உங்களோட இந்த யங் ஜென்ரேஷனோட அது முக்கியம் இல்லை. என்ன ஆச்சு நம்ம ஜென்ரேஷனுக்கு, எது பின்னாடி பார்த்து போகணுங்கிற ஒரு காமன் திங்கிங்கே இல்லை. அதுக்கு இப்போ கிடைச்சதுக்கு நமக்கு ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 41 டெத்து. ஸோ இங்கே தப்பு எங்கே நடந்துச்சு? டிஎம்கே வந்து உள்ள சர்ச்சை பண்ணாங்களா, இல்லை போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கலையா, இல்லை கொடுத்த ஏரியாவை தாட்டி ப்ராகிபிட்டட் ஏரியாஸ்க்கு வந்து மாநாடு நடத்துனது தப்பா, மீட்டிங் நடத்துனது தப்பா, ஜனங்களை கூட்டினது தப்பா, டிவிக்கு தப்பா? யார் தப்பு பண்ணியிருந்தாலும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள், ஜனங்க, நார்மல் பீப்புள். அது செத்தது யாருமே ஒரு ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ் கிடையாது. தினசரி கூலிக்கு வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க, இல்லை சில பேர் அதில் சொன்னாங்க சின்ன பசங்க, பச்சிலம் குழந்தைகள், அரசியல்லாம் என்னன்னே தெரியாத சின்ன சின்ன குழந்தைகள், லைஃப்னா என்னன்னு பார்க்காத சின்ன குழந்தைகள். பொலிட்டிக்ஸ் இஸ் அ கேம். அதுக்கு மத்தியில் மாட்டிட்டு செத்த மக்கள் பாவம். இதுக்கெல்லாம் ஈடு கட்ட முடியாதுடா. எத்தனையோ லட்சம் ஆளுங்கட்சியும் சரி உங்க டிவிக்கே சரி எவ்வளவோ லட்சம் கொடுத்தாலும் இது ஈடு கட்ட முடியாது. பல்லாயிரம் கொடுக்குற அந்த காசோட சந்தோஷத்தை விட ஒரு இழப்பு கொடுக்குற நெஞ்சு வலி நெஞ்சாவது பார்த்துருக்கியா? ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், டெம்பரரி தானே போகிறோம் அந்த நெஞ்சு வலியை 4 நாள்ல மறந்துடுவாங்க. ஆனா அந்த சர்டைன் டைம்ல கொடுக்குற அந்த நெஞ்சு வலி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த தன்னோட லவபிள் பர்சனும் சாவு செத்துருக்காங்கன்னு நேருக்கு நேர் பார்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. திங்க் அண்ட் சேஞ்ச். தப்பு நம்ம மேலதான் இருக்குது. அவங்க வந்து எந்த ஸ்கோப்புமே கொடுக்கல மீட்டிங்காக. அந்த மீட்டிங் வந்தீங்கன்னா நான் 1 lakh rupees நான் தரேன், இல்லை அதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு ஸ்கோப்புமே அவங்க தரலை. நீங்க அங்க போன காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அவர் ஒரு இடையாவது பார்க்கணும். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இப்படி ஒன்று நடக்கும்ங்கிறது. இது எல்லாமே தற்செயலா நடந்துச்சோ இல்லை சொல்லி வச்சு நடந்துச்சோ அது 2வது. ஆனால் ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக இப்படி ரஷ்ஷா இருக்கும்னு தெரிஞ்ச இடத்துக்கு நம்ம போறது வந்து நம்ம தப்பு. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம். கட்சிக்கு நான் ஆப்போசிட்டா பேசல, அந்த கட்சியை நான் அபியூஸ் பண்ணல, அந்த கட்சிக்கு ஓட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த கட்சியில இருக்கவங்க தான் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் எல்லாரையும் நான் சொல்ல வரல, அதிகபட்சம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வாழ்க்கை ஃபெயிலியரான வாழ்க்கையில, தன்னோட ஒரு பின்தங்கி இருக்க தன்னோட வாழ்க்கையில, அப்புறம் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லாத அவங்க வாழ்க்கையில ஒரு ஹீரோவை தேடுறான். அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிய வரான்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஹீரோவை எக்ஸ்பிரஸ் பண்ற வரா. ஸோ அந்த ஹீரோக்காக என்னன்னாலும் பண்றான். நீங்க வந்து ஒரு டெலிவிஷன்ல இருக்கீங்க, அவங்க வந்து ஹீரோ, ஹி ஜஸ்ட் அன் ஆர்டினரி மேன், நத்திங் ஸ்பெஷல். நமக்கு நடிக்க தெரியாது, அவங்களுக்கு நடிக்க தெரியுது. நம்ம ஃபேமஸா இல்லை, அவங்க ஃபேமஸா இருக்காங்க. அதை தவிர்த்து ஹீஸ் அன் ஆர்டினரி மேன். ஆனா அவங்க நீங்க இவ்வளவு பெருசா எடுத்து உங்க உயிரையே பணைய வைக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. எத்தனையோ உயிர், ஈவன் ஆர்சிபி கப்ல அடிச்ச டைம்ல கூட அவ்வளவு டெத் இல்லை. அங்கே நடந்துச்சு இந்த மாதிரி கூட்ட நெரிசல் நடந்துச்சு, ஆனா அவ்வளவு டெத் அங்க இல்லை. இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு டெத் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலட்சியம். எது வேணும் எது வேண்டாம்ங்கிறத சூஸ் பண்ணதுக்கான அடிப்படை இது இல்லை. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சில வயது மூத்தவர்கள் அவங்க அப்படிதான் இருக்காங்க.
அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீ நல்லா பார்த்த அப்படின்னா, இதை நீ வந்து நல்லா ஒரு பிரிச்சு ஆக்கமா பார்த்த அப்படின்னா, அந்த இடத்துல தான் புருஷன் வந்து எவ்வளவுக்குள்ள மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பான். ஏன்னா அவன் அந்த ஃபேமிலி ரன் பண்றது அந்த ஆம்பளை தான், அவங்களோட புருஷன் தான். அவங்க பார்த்து இந்த ஒய்ஃபை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு தெரியல, ஆனால் ஒய்ஃபை பார்த்துக்கிறது கண்டிப்பா புருஷனா தான் இருப்பான். அதை பொறுப்பெடுக்காம ஒரு மீடியாவில் தான் ஹஸ்பண்டை தாழ்த்தி பேசுற மாதிரி இருக்கிறது வந்து இது உண்மையில வந்து ஒரு ஆக்வர்டானது. உண்மையில ஆக்வர்டானது. இதே மாதிரிதான் இப்போ வர யங்ஸ்டர்ஸை விட்டு மூத்தவங்களும் இப்படிதான் இருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி தப்பு. இதை சேஞ்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாடி ஹேஸ் அ ரெஸ்பெக்ட். இந்த உடலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. அது உயிரோட இல்லாத போது கூட அதுக்குன்னு மரியாதை இருக்கு. அதுக்கு இறுதி சடங்குன்னு ஒண்ணு இருக்குது. அந்த உயிர் இறந்ததுக்கு அப்புறமே அதுக்குன்னு ஒரு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த உடலுக்கு வந்து உயிர் இருக்கும்போது மரியாதை கொடுக்கறது இல்ல. பவுன்சர்ஸ் அவங்களை தூக்கி எறிகிற காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வந்து டிவிக்கு அப்போசிட்டா பேசணும்னு கான்செப்ட் இல்லை. நான் வந்து இப்படி ஒரு இல்யூஷன்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் நான் சொல்றேன். இந்த பாடிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இதை வந்து இப்படி அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தங்களை பார்க்கணும், ஒருத்தங்களை தொடரணுங்கிறது வந்து கண்டிப்பா கிடையாது. இட்ஸ் நாட் அ காட், இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர். கடவுள் இல்ல, இவங்க கடவுள் இல்ல. தொட்டனால என்னாச்சு? உன் லைஃப் மாறிச்சா? சொல்லு, உன் லைஃப் மாறிச்சா? மாறல. உன் வீட்டுல அடுப்பங்கரைக்கு தீ இருந்துச்சா? உன் வீட்டுக்கு அரிசி வந்துச்சா? வரல. அப்ப என்ன நடந்துச்சு? அங்க உனக்குன்ற இருந்த மரியாதை இழந்துச்சு. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்து, எத்தனை பேர் ரீபோஸ்ட் பண்ணி, எத்தனை பேர் ரீல்ஸ் எடிட் பண்ணி போட்டிருக்கான். அதை நீயுமே போஸ்ட்ல போட்டிருக்க. அந்த கேரவன் சுத்தி போகும்போது கீழே விழுறீங்க, கேரவன் பக்கத்துல போய் இப்படி விழுறீங்க. இன்கேஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னோட அலட்சியத்தினால உன்னை நம்பி இருந்த பேரண்ட்ஸ், உன்னை நம்பி இருந்த ரிலேட்டிவ்ஸ், உன்னை நம்பி இருந்த உன் அண்ணன், தங்கச்சி, அக்காக்கள், உன்னோட ஃபேமிலி நீ வந்து கடைசி போப்பா இருக்கலாம். அந்த இடத்துல நீ என்ன பண்ற அப்படின்னா, ஒருத்தவங்க பாக்குறதுக்காக உன்னை நம்பி இருந்த ஒரு ஃபேமிலி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட், உன் ரிலேட்டிவ்ஸ், உன் சிப்ளிங்ஸ் எல்லாரையுமே நீ என்ன பண்றாலும் குச்சப்படுத்துற. ஒருத்தவங்களை பாக்குறதுக்காக மட்டுமே. ஒரு வேளை அந்த இடத்துல ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, இதுவுமே ஒரு தவறான பேச்சு தான் நான் சொல்றது. ஆனா ஒரு வேளை நடந்த அப்படின்னா, உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்குற ஒரு பெரிய மன வலின்னு தான் நான் சொல்லணும். இத்தனை நாள் உன்னை வளர்த்து ஆளாக்கி. ஒன் திங், எந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்தாலும் நம்ம லைஃப் மாற போறது இல்லை. பொலிட்டீஷியன்ஸ் முக்கியம் தான், உயிரோட முக்கியம் கிடையாது. பொலிட்டீஷியன்ஸை வச்சு சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸுக்காக கை தூக்குறவங்க கையேந்த வேண்டிய நிலைமை வரும். அதனால எது நமக்கு தேவைங்கிறத பகுத்தறிவோடு எடுத்துக்கொண்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணுங்கிறதான் என்னோட கருத்து. அண்ட் ஃபைனலி, நீ ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லி ஹேஷ்டேக் போட போறியா, இல்லை ஐ வுட் ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லி நீ ஹேஷ்டேக் போட போறியாங்கிறது இது உன் கையில தான் இருக்குது. ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லி போட்ட அப்படின்னா உன் லைஃப் இப்போ எப்படி இருக்கியோ அப்படிதான் இருக்கும். மேபி பெட்ரோல், டீசல், கேஸ்லின் நல்லா குறைஞ்சி அந்த காசை நீ மிச்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டாஸ்மார்க் ஒழிய வாய்ப்பு இல்லை, ஒழிஞ்சிச்சு அப்படின்னா உங்க வீட்டில் உள்ள ஆண் மகனை நீங்க காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நீ ஃபினான்ஷியலாக மாறுவியான்னு கேட்டா ஆக மாட்டேன். அவங்களுக்காக ஓடியும் டைம் வேஸ்ட் பண்ண அந்த வருஷம் வேஸ்ட் தான். ஆனால் யூ ஸ்டாண்ட் மை செல்ஃப்னு சொல்லி இருந்த அப்படின்னா நீ லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ டிசிஷன் உன்னோடது. நீ எதை சூஸ் பண்றியோ அதுக்கேற்ற பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன சொல்றேன்னு தெரியல, ஐ ஃபீல் பேட் ஃபார் அவர் சொசைட்டின்னு தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. சின்ன எதிர்பார்க்கணும்னு நான் நம்புறேன். நான் எந்த ஒரு பார்ட்டியும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. நான் பேசுறது எல்லாமே யங்ஸ்டர்ஸுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்.
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உன் பெயர் எழுந்து